கருத்திற்கு அறிவுத்தளத்திலே தர்க்கத்தை எடுத்து வைத்து அதை மோதி அந்த கருத்தை தகர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலிலும் அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீதும் ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை வீசி விமர்சிப்பதென்பது இவர்கள் போராடி பெற்று தந்த பெண்ணிய உரிமையில் சேரும். நாம் உலகில் முதலில் பண்பட்ட நாகரிகம் அடைந்த ஒரு இனத்தின் மக்கள். உலகில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும் என்கிறார்கள். அப்படித்தான் என் இனம் போர்க்குணமற்று தாழ்ந்து வீழ்ந்து தன்னிலை அறியாது இன்று தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது. இறைவனை விமர்சித்த இவர்கள் ஐயா ஈவேராவை விமர்சிப்பதை ஏற்க முடியவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு நடுங்கி போய் இருக்கிறார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எனக்கு முன்னவர்கள் எனக்கு கற்பிக்க தவறியதை உங்களுக்கு முன்னவன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டவன் என்கிற முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற நிலையில் இதை முன்வைக்கிறேன். இந்த நிலத்தில் திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது? முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது? அது எந்த மொழி சொல்? இதை எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து, இந்த சொல்லே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய்மொழி. அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம், அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போப் மனுஸ்மிருதி